உலகெங்கிலும் இருக்கும் மெகா 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு இந்த நாளும் கோளும் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வேணும், இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரிலாம் மிகவும் மகிழ்வோடு உணர்கிறேன். இன்றைக்கு தினம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ராசி? இன்னைக்கு விருச்சிகத்திலே சந்திரன் இருக்கிறார். இன்றைய தினம் விருச்சிக ராசி, 8ஆம் தேதி ஜூலை மாதம், செவ்வாய்க்கிழமை. மேஷராசிக்காரர்களுக்கு நிறைந்த சந்திராஷ்டமத்துடன் தொடங்குகிறது இந்த நாள். ஓப்பனிங்களே இல்லைங்க. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் நல்லது. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் வீடு அது. அந்த சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரனும் குருவும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் மாதிரி, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம். எல்லோருக்கும் சந்திராஷ்டமம் ஒரே மாதிரி நடந்துக்கிறது இல்லை, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். சந்திராஷ்டமம் அன்னைக்கு கூட நல்லது நடக்கும். அதனால தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. நாளுக்குடைய சந்திரன் 8ஆம் வீட்டில் மறைகிறார். இருந்தாலும் ஒரே நிறைய ஒர்க் லோடு, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, ஒரே அலைச்சலாக இருக்கும். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, இந்த ஃபார்மா கம்பெனியில் அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப டஃப்பான டேவாக இருக்கும். டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுங்கள், கேப் போட்டுட்டு போங்க, நிறைய தண்ணி குடிங்க, வெயிலில் சுத்தாதீங்க, உடம்பு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இன்றைக்கி நாள் வெறும் ரன்னிங்காகவே இருப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள், ராசியிலே சுக்கிரன். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரோடே மாதிரி காலையில் போட்டால் சாயந்தரம் எடுத்துடலாம் சார், இத்தனை பாயிண்ட்ஸ் இப்படி ஏறும் சார், இப்படி பண்ணும் சார், எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் ஆனால் இதில் சாதித்தவங்களை பார்த்துருக்கேன். ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது 7ஆம் வீட்டில், 7ங்கிறது புதிய முயற்சி. அவங்க அந்த இடத்துல சந்திரன் வரும் பொழுது 3ஆம் இடம் என்பது முயற்சி. அப்போ என்ன ஆகும்னா திடீர் பணவரவை ஏற்படும். திடீர் பணவரவு எப்படி வரும்? அப்போ டிஜிட்டலாக இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு ஆன்லைன் விஷயங்களில் நீங்கள் பணத்தை போட்டு எடுக்கிற விஷயங்கள் பண்ணால், இன்றைக்கி பண்ணால் சக்ஸஸ். இன்றைக்கி மட்டும்தான் அது அப்ளிகபிள். சுக்கிரமூர்த்தி சுபமக ஈவாயின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகில் ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைய தினம் நிறையா ஒரு காஷிஷான விஷயங்கள்லாம் பண்ணிப்பீங்க. நாளைக்கு ட்ரிப் போகணும், இன்றைக்கே ஃபேஷியல் பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் பார்த்துப்பீங்க, ரொம்ப அழகுபடுத்திப்பீங்க. ஹேர் கலரிங் அந்த மாதிரிலாம் கலரிங்லாம் பண்ணிப்பீங்க. பிரைடல் மேக்கப்பு அந்த மாதிரி கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம்லாம் இன்றைய தினம் தான் நடக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிலே சந்திரன், 2 கூடவர் 6ஆம் வீட்டில் மறைகிறார். பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தெரியாத நபர்களை நம்பி பணம் தரக்கூடாது. யார்கிட்டையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா அதை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். துரித உணவுகள் சாப்பிடக்கூடாது. சீக்கிரமாக கிடச்சிருது, சீக்கிரமாக சாப்பிட்றலாங்கிறதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. நார்மல் ஃபுட்டு சாப்பிட்றதே பிரச்சனையாகும். இந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு இன்னும் பிரச்சனைகளை உண்டாக்கும். 2 அப்படிங்கிறது பேச்சு, தொண்டை, குரல் வளம், கண் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, 12 கூடியவன் ஆட்சி என்பதால் மனைவியுடன் உண்டான கசப்பான விஷயங்கள் எல்லாம் சரியாகிவிடும். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்க போகிறீங்க. இன்றைய தினத்தை நீங்கள் எங்கேயா வெளியே டூர் போகிறது, உள்ளூருக்குள்ளேயே எங்கேயாவது இது மாதிரி சர்க்கஸ் போகிறது, இசை நிகழ்ச்சிகள் போகிறது, கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைந்த தன்னம்பிக்கையை தருவார். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய, சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு மன ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தருவார். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய், ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடைய வீட்டில் இருப்பதால், யோகாதிபதி செவ்வாயுடைய வீட்டில் இருப்பதால் நிறைய லேண்ட் வாங்கிறதுக்கான அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். செவ்வாய் அப்படின்னாலே ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், சர்ஜிக்கல் பிளேட்ஸு, டூல்ஸு, சில பேர் ட்ரில் பிட்டு அது போல டூல்ஸ் கம்பெனிலாம் வச்சுருப்பாங்க. லேத் மிஷின் மாதிரி மிஷினிங் ஜாப்ஸ் பண்ணுறவங்க, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். அதே மாதிரி ஸ்கிராப் கட் பண்ணுறவங்க, ஸ்கிராப் ஒரு கண்டெய்னர் இருக்குது, அது பாலமாக கட் பண்ணி அந்த இரும்பு ஏற்றுமதி பண்ண, அவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். சிறப்பான போர் தளவாடங்கள்னு சொல்லுவாங்க. ரசாயன பொருட்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு
4ஆம் வீட்டிலே சந்திரன், 12 கூடையவன் 4ஆம் வீட்டில், விரையாதிபதி பாதகாதிபதி வீட்டில் இருப்பதால் விரயங்கள் குறைந்துவிடும். 12 கூடையவன் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. இதுக்காக இதை டெய்லி வாங்குறீங்க, இதுக்கு பதிலாக நீ இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே போன்ற ஐடியாலஜி உங்களுக்கு உருவாகும். 12 அப்படின்னா விரயம். விரயம் மட்டுமல்ல, உறக்கம். இன்றைய தினம் ரொம்ப கொஞ்ச நேரம் கூட ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ரன்னிங் ரன்னிங் ரன்னிங். 4ஆம் வீடு என்பது செவ்வாயுடைய வீடு. உங்களுடைய நிலைத்தன்மை மேலே ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பணத்தை எண்ணி பார்த்து வாங்குங்க. தெரியாத யாராவது சொன்னாங்கிறத நம்பி கையெழுத்து போடாதீங்க. படித்து பார்க்காம எதையும் பண்ணாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு 3-8 செவ்வாயோடைய வீட்டில் சந்திரன் இருக்கார். செவ்வாய் 12 மறைஞ்சு விபரீத ராஜயோகத்தை உருவாக்குறார். மிக அற்புதமான ஒரு நாள்னா அது இந்த நாள் தான். விபரீத ராஜயோகம், செவ்வாய் தரும் யோகம். அரசு பணிகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். அதாவது போலீஸ் மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீஸ், சிவில் சொல்லுவாங்களே, யூனிஃபார்ம் சர்வீஸ், சீருடை பணியாளர்கள் ஜாபுக்கு எழுதுகிறவங்க, இராணுவமோ அல்லது நீங்கள் போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அவர்களெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும், ஜெயிச்சிருவாங்க. அந்த நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வு, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. துப்பாக்கி சுடுறது, கயிறு ஏறுதல் போன்ற மாதிரி மல்யுத்தம், உடல் வீரத்தை முன்னிலைப்படுத்தி செய்கின்ற தொழில் அவங்களெலாம் ரொம்ப அற்புதமான நாள். உயரம் தூக்குதல், வெயிட் லிஃப்டிங், அந்த உயரம் தாண்டுதல், பளு தூக்குதல் போன்றவங்களும் ரொம்ப அற்புதமான நாள். அது போன்ற வீராங்கனைகள் வீரர்கள் இருந்தால் அவர்கள் மெடல் அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாள் நல்ல நாள். துலாம் ராசிக்காரர்கள் 2ஆம் இடத்திலே சந்திரன் 10 கூடையவன், 11ஆம் வீடு பாதகாதிபதி வீட்டிலே 2 கூடையவன் இருக்கும் பொழுது லாபாதிபதி 2ஆம் வீட்டிற்கு வருவது சற்று ஆறுதலை தரக்கூடிய ஒரு விஷயம். பணம் எங்கேயோ போய் ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சு சார், இப்போதைக்கு ரன்னிங் மணி எங்கன்னு தேடிட்டு இருந்தேன், ஒரு அருமையான தொழில் ஒன்று கொடுத்தாரு, இனிமேல் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இதை பண்ணி கொஞ்சம் ஏர்னிங் பார்த்துக்கிறேன், அந்த பெரிய பணம் வர்ற வரைக்கும் மிச்சம் இருக்கிறனால இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணுறேன் போன்ற ஐடியாலஜிஸ்லாம் உங்களுக்கு உருவாகும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பேச்சு, அழகு, வாக்கு போன்றவற்றில் இருப்பதை ரொம்ப மென்மையாக பேசுவீங்க, ரொம்ப அழகாக காதலெல்லாம் வெளிப்படுத்துவீங்க. இன்றைய தினம் ரொமான்டிக் டே, ரொம்ப மிருதுவான ஒரு நாள். குழந்தைகளை கொஞ்சறது, ரொம்ப உங்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், ராசியிலே சந்திரன். விருச்சிக ராசிக்காரங்க சும்மாவே கோவப்படுவாங்க, ராசியில் சந்திரன் வேற, மிதமிஞ்சிய மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக 7ஆம் இடத்து சுக்கிரனை கையில் வச்சுக்கோங்க, அதை பயன்படுத்துங்க. படம் வரைகிறது, பாட்டு பாடுறது, சங்கீதம் வாசிக்கிறது, உங்களை நீங்கள் கலைகளில் ஈடுபடுத்திக்கணும். சில பேர் டைலரிங் பண்ணுறீங்க, வீட்டில் உட்காந்து டைலரிங். நீங்கள் ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு நல்ல பழைய பவர் பாயிண்ட் ஒன்று எடுத்து அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன், அவர் கம்பெனி கோல்ஸ், யாரும் உங்களுக்கு வேலை சொல்ல வேண்டாம், நீங்களே ஒரு வேலையை உருவாக்கி அதை பண்ணுங்கள். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அருளால் இந்த கலை விஷயங்களில் ஈடுபடும் போது கவலைகள் மறந்துவிடும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் அரசு பணி கிடைக்கின்ற அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அரசு ஆதரவெல்லாம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டிலே சந்திரன், 8 கூடையவன் 12இல் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, கூல்ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட, ஆயில் மாதிரியான திரவங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணும் மிக அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். உணவுப் பொருட்கள், ரெஸ்டாரண்ட், லாட்ஜிங் அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களும் ரொம்ப அற்புதமான நாள். அரிசி, பருப்பு போன்ற குடோனில் உணவுப் பொருட்களை, தானியங்களை சேமித்து வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மனசு சம்பந்தப்பட்ட சைக்காலஜி படித்தவங்க, சைக்காலஜி டாக்டர், ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, இன்றைய தினம் ஒருத்தரை சரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த டாக்டர்கள்லாம் இன்றைய தினம் இந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ணிடுவீங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அந்த பேஷண்ட் சரியாயிட்டாங்கிற நிறைவோடு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. சைக்கியாட்ரிஸ்டுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தியானம், யோகம், மெடிடேஷன்லாம் பண்ணி இறைவனை நோக்கி செல்லும் யோகிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாள். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள், 7 கூடியவன் 12ஆம் 11ஆம் இடம் பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறார்.
ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் ஜாக்கிரதையாக இருங்க. பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், அதில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தகுதி தேர்வின் அடிப்படையில் ஃபாரின் கிடைச்சா போகலாம். ஏஜென்ட்டுகள் மாதிரி ஆட்கள்கிட்ட பணம் தர வேண்டாம். 7 கூடியவன் 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கணவரோட தேவையற்ற பழைய கசப்புகள்லாம் வரும், அதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டாம். பழைய நண்பர்கள் கூட்டு தொழில் செய்தவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் இப்படி இருக்கேன் பார்த்தியா அப்படி இருக்கேன் பார்த்தியா அதெல்லாம் சொல்லாதீங்க, திருஷ்டிப்படும். இன்றைய தினம் 7 கூடியவன் 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வெளிநாடு செல்லுதல், திடீர் வெளிநாட்டு பயணம் கூட வரும் சில பேருக்கு. என்ன சார் நாளைக்கு கிளம்பணுங்கிறத இன்றைக்கி சொல்கிறீங்க, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் வீட்டை கன்வின்ஸ் பண்ணணும், ஃபேமிலி செட்டில் பண்ணணும், திடீர் லோடு, நாளைக்கே உடனே ஃபாரின் போகணும், திடீர் ஆன் டியூட்டி போட்டுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருங்க. ராசிக்காரர்கள் 6 கூடியவன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார், 6ஆம் வீட்டிலே புத பகவான் இருக்கிறார், 5ஆம் வீட்டிலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் மாதிரி ஒரு நல்ல தினம் எதுவுமே கிடையாது. சந்திரன் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கும்போது பிரச்சாரங்கள், நீங்கள் எது சொன்னாலும் அது ஹிட் ஆகும். உங்கள் கட்சி, உங்களுடைய ஆட்கள் மத்தியில் உங்களுக்கு நம்பிக்கைகள் அதிகமாகும். இயக்கங்கள், சங்கங்கள் வச்சுருக்கிறேன், நான் ஒரு லீடராக இருக்கேன், ஒரு தலைமை பதவியில் இருக்கேன், உங்களுக்கான கௌரவமும் மரியாதையும் அதிகமாகும். அல்லது எலெக்ஷன், தலைவர் எலெக்ஷன் போர், இந்த தேர்தலில் நிற்கிறேன், எங்களோட சங்கத்தின் சார்பாக செயலாளராக போகிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஆயிடுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கான கௌரவமும் புகழும் மாலை வந்து சேரும். இன்று மாலைக்குள் மாலை கழுத்து நிறைய அப்படி பதவியோடு தான் வீட்டுக்கு வருவீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு 5 கூடியவன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் மாதிரி அதை விட மோசமான, அதை விட ஒரு லெவல் அதிகமான யோகங்களை தரக்கூடிய அமைப்பு தான் யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் இருக்கிறது. திடீர் ஆர்டர், தொழில் நல்லா போயிட்டு இருக்கு சார், திடீர்னு 2 லட்சம் ஜாபுக்கு ஆர்டர் வந்துருச்சு, மிஷின் இல்லை நம்மக்கிட்ட, என்ன பண்ணுறதுன்னு தெரில, தடுமாறி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு பிஸ்னஸ் திடீர்னு பிக்கப் ஆகிடும், சூடு பிடிச்சு போயிடும். 3ஆம் இடத்துல இருக்கின்ற 2ஆம் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்த முயற்சிகளில் வெற்றி மட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தருவார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனுமாக சேர்ந்து நிறைய அலைய விடுவாங்க. அங்கே ஓடுவீங்க, இங்கே ஓடுவீங்க, அப்ரூவல்லாம் பண்ணுவீங்க, புதிய மிஷின் வரணும், திடீர்னு ஆர்டர் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ண போகிறது தெரியலையே. சந்திரன் என்பதால் திடீர்னு படம் கமிட் ஆகிட்டீங்க, ஐயோ என்ன போய் ஹீரோன்ட்டாங்களே, நாளை மறுநாள் ஷூட்டிங்கிறாங்க, நான் என்ன செய்யறது போன்ற அந்த மாதிரி பிஸியாக ஒர்க்கில் கிடைச்ச மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்துக்காக வந்த பிஸி, இன்னைக்கு ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்க. ஆக இந்த 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மேஷராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும். ஒவ்வொரு நாளும் காலையில் நான் வேணால் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், நாளும் கோளும் நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் வீட்டில் சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும். மனசு பாசிட்டிவான விஷயங்களை கேட்கும்போது பாசிட்டிவாக மட்டும்தான் செயல்படும், நம்புங்க. பிலீவ் த பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. நாளை காலை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.